வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடம். வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 ஆண்டு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு 7:01 சனி பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு அஸ்தங்கமாகிறார். இந்த அஸ்தங்கம் என்பது எந்த ராசிகளுக்கு நல்லதை செய்யும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னா மறைந்து இருக்கக்கூடியதை அஸ்தங்கம் என்று நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல கிரகம் மறைஞ்சிருச்சுங்க, லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அது எப்படி இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அஸ்தங்கம் என்பது 37 நாட்கள் இருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி அஸ்தங்கம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 37 நாட்கள் அஸ்தங்க நிலையிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வருகின்ற 2020 ஏப்ரல் 6ஆம் தேதி திரும்ப மறுபடியும் உதயாதிபதியாகி மீனத்துக்கு போகிறார். அப்போ எந்த ராசிகளுக்கு, குறிப்பாக ஒரு 3 ராசிகள். ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சுப பலன்கள் உண்டாகும், எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும், பொருளாதார நிலை உயரும், மகிழ்ச்சி கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த ஒரு 37 நாள் திடீர்னு சொல்லுவாங்க, திடீர்னு யோகம் வந்துச்சுங்க, திடீர்னு பணம் வந்துச்சுதுங்க, ஒருத்தன் பணமே கொடுக்கல, என் வீட்டுக்காரம்மா கோச்சிட்டு போனாங்க, திரும்ப வந்துட்டாங்க, அவங்க பணம் கொடுத்தவங்க மறுபடியும் இத்தனாம் தேதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 37 நாளுக்குள்ள ரிஷபராசியில் நடைபெறுவது, ரிஷபராசியில் காரர்களுக்கு இந்த மாதிரி நடைபெறும். சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு அருமையாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் இருக்கும், சாதகமான பலன்கள் கிடைக்கும், ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான சூழல் உருவாகும். எப்படின்னா அந்த சனி பகவான் அஸ்தங்கம் ஆகும்போது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகள் நடக்கும். அதுபோல் கும்பராசிக்கு நிதி, பொருளாதாரம், குடும்ப மகிழ்ச்சி, எண்ணிய காரியம் நிறைவது, எதிர்பார்த்த வேலை, இவை அனைத்து கும்பராசி கிடைக்கும். சரிங்க, மற்ற ராசிக்கெல்லாம் அது கிடைக்காது அப்படின்னா உங்களுடைய இது பொதுவான பலன். பொதுவான பலனில் இந்த அஸ்தங்கம் அடையக்கூடிய சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சில நன்மைகள் செய்யும் அப்படின்றது இந்த 3 ராசிகளுக்கு குறிப்பிட்டு சொல்கிறது. இந்த 3 ராசிகளுக்கு மிக மிக நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக அந்த 37 நாட்கள் அஸ்தங்கம் அடையும் போது இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதுபோல் மித்த ராசிகளுக்கு இல்லையா அப்படின்னா மற்ற ராசிகளுக்கும் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு நல்ல பலன்கள் நம்ம சொல்ல முடியாது. எதிர்பார்த்த காரியங்கள் முன்னேற்றம், எதிர்பார்த்தது கிடைக்கிறது, வீட்டில் ஒரு நிம்மதியான ஒரு சில சூழல்கள் உருவாகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அது மெதுவாக காய் நகரம் அப்படின்னு சொல்ல முடியும். மெதுவான எப்படி சொல்கிறதுனா சுபபலன்கள் கம்மியாக நடைபெறும். ஆனால் இவங்களுக்கு ஒரு 75% 100 வரைக்கும் சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு 25 to 50 வரைக்கும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த சனி அஸ்தங்கம் அடையும் போது இந்த 3 ராசிக்காரர்களும், அதாவது ரிஷபம், கும்பம், தனுசு, இவங்க 3 பேரும் சனி பகவானோட வழிபாடும் குருவோட வழிபாடும் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் பிரசன்ன தேனி சிவா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.